ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி ஒர்க். நமக்கு இன்றைக்கி ஆவோலி மீன் வச்சு ஒரு கறி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கடாயில் சேர்த்து சூடானதுமே கடுகு, வெந்தயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து ஊற வச்ச குடம்புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்படி பேஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். குடம்புளியும் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனையெல்லாம் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. மீனெல்லாம் வெந்ததுமே கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்குச்சுன்னா டேஸ்டியான ஆவோலி மீன் கறி ரெடி. வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட்டும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.